தீங்குசாமி அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். வந்திருக்கும் அத்தனை பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்களுக்கும், நிறைய மூத்த பத்திரிகையாளர் தான் ரொம்ப நாளா நான் பார்த்துக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் இருக்கிற வணக்கம். இந்த வெப் சீரிஸ் இந்த காலத்துல எப்படின்னா அது வந்து ஐபிஎல் மேட்ச் மாதிரி ஆயிடுச்சு. ஐபிஎல் மேட்ச் எதுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, அவங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க, என்னைக்காவது ஒரு நாள் இந்தியா ஆடுவோம். அந்த மாதிரி டேலண்ட்ஸ் எடுத்து கொடுத்தது ஐபிஎல் கிரிக்கெட். அந்த மாதிரி இந்த வெப் சீரிஸ்ல இருந்து நிறைய டேலண்ட்ஸ் சினிமாவுக்கு வரும், மக்கள் மத்தியில போய் பேர் எடுக்கக்கூடிய அளவுக்கு வெப் சீரிஸ் இப்ப வளர்ந்துட்டு வருது. அதனாலதான் திரு சரண் பிரகாஷ் அவர்கள், நான் ஒரு வெப் சீரிஸ் பண்ண போறேன், வந்து பார்க்க போறேன் சொன்ன உடனே, என்ன சார் அதுன்னு சூஸ் பண்ணுன்னு சொன்னேன். சரி, என்ன சூஸ் பண்ணிருக்கீங்க, அது தெரியும், இல்ல கம்பெனி பேரே சூஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, சிங்கப்பூர் ப்ரொடியூசர், நீங்க அவர் அப்புறம் ஷார்ட்லயே மீட் பண்ணீங்க அப்படின்னாரு. எல்லாரும் சொல்ற மாதிரி ஆரம்பத்துல அவர் என்ன சொல்றதுன்னா, ரொம்ப சின்ன பட்ஜெட் அப்படின்னாரு. இவ்வளவு சின்னதா இருக்கா, கண்ணுக்கே தெரியாது. என்ன இல்ல சார், பட்ஜெட் தான் ஒரு சின்னது. சரி, எவ்வளவு சொல்லுங்க, நீங்க ஆசைப்பட்டு சொல்றீங்களா, எவ்வளவு சொல்லுங்க, ஒரு ஃபிகர் சொன்னார். சார் இது நல்லா இருக்கு சார் ஃபிகர், ஏன் இதை போய் என்கிட்ட சின்ன பட்ஜெட் சொல்றீங்க? இல்லைங்க, உங்க பட்ஜெட் இல்ல, மொத்த பட்ஜெட்டே இவ்வளவுதான் அப்படின்னு. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இவ்வளவு ஆர்வமா இருக்காரு இவரு, இதுக்குள்ள எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. சரி, நீங்க கதையை சொல்லுங்க. பட்ஜெட் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் கதை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னைக்குமே இந்த பிரம்மாண்டமான படம்னு சொன்னா நான் அதை நம்ப மாட்டேன். 200 கோடி 300 கோடி பிரம்மாண்டமான படம் கிடையாது. சப்ஜெக்டோட வேல்யூ இருக்கு பாருங்க, மக்கள் மத்தியில போய் ரொம்ப நாள் நிற்க பாருங்க, அதுதான் பிரம்மாண்டம். அந்த விதத்துல இது வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட் சப்ஜெக்ட் ஆகுது. நீதிமன்றத்தில் தவறு இழைக்கப்பட்ட ஒருவன், மரண தண்டனைக்கு போய் நிற்க வேண்டிய ஒருவன், ஆனா தப்பா அவன் இந்த தண்டனை கொடுத்துட்டாங்க, அவன் எப்படி காப்பாற்றப்படுவான்? எதுக்குமே இந்த ராங் பர்சனை போய் உள்ளதாங்க, அவனை காப்பாற்றப்படுற அந்த கதை காலங்காலமா அது ஜெயிக்கக்கூடிய ஒரு கதை. அப்படி ஒரு அருமையான கதையை சொன்னார். அதுல எனக்கு கொடுத்த ரோல் ரொம்ப முக்கியமா பட்டது. காரணம், அவனுக்கு அந்த தப்பான தண்டனையை வாங்கி கொடுத்த வக்கீலே நான் தான். கடைசியில என்னுடைய மனசாட்சி ஊட்டி அந்த பையனை போய் காப்பாற்றி விடுறது நான் தான். ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அந்த ரோல் தான் அந்த பையன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க பையன். சோ அப்படி சொன்ன போது பண்ணலாம் சார், என்ன எத்தனை நாள்ல பண்ணுவீங்கன்னு சொன்னாரு. நான் அவர் சொன்ன மொத்த பட்ஜெட், மொத்த நம்பர் ஆஃப் டேஸ் பார்த்தா, இன்னைக்கு இருக்கிற புது படத்துல பூஜைக்கே அவ்வளவு நாள் பண்ணுவாங்க, அதுக்குள்ள படத்தை முடிக்க போறோம் அப்படின்னாரு. நிஜமாவே ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த காலத்துல அந்த 80s 90s அந்த பண்ண ஃபீலிங் கிடைச்சது. ஒர்க் பண்ண ஃபீலே கிடைக்கல. இப்போ நான் சகலகலா வல்லவனும் முரட்டுக்காளி எல்லாம் பண்ணும்போது ரொம்ப பெரிய படம் பண்ண மாதிரியே இல்ல, எஸ்பிஎம் சாரோட ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கும், அப்படியே போச்சு ஒரு நாளைக்கும் படம் பிடிச்சி போச்சு அப்படின்னு. அது நம்ம பீரியட் அந்த காலத்துல. அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலா அழகா கதையில இருந்து ஒரு இடம் கூட வெளியில போகாம அனாவசியமா இல்லாம ப்ரொடியூசர் கொடுத்த பட்ஜெட்டுக்கு அழகா பண்ணி வச்சாரு.